என் பேர் வந்து சரண்யா. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து சிலிண்டர் விபத்தாயிருச்சு. அதுல இருந்து இந்த 2 பிள்ளைங்களும் நான் நல்லா படிக்க வைக்கணும். பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப சாப்பாடு கஷ்டமா இருக்குது. என் பையனுக்கு வந்து பல்லு வலி, ஆஸ்பத்திரிக்கு கூட என்னால கூட்டிட்டு போக முடியாத ஒரு நிலைமை. சுத்தியும் ரோடுக்காரங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சீக்கிரமா கடனை கட்டுங்க அப்படின்னு. எங்களால எந்த ஒரு இதுவும் எங்களால செய்ய முடியல. 8 பிள்ளைங்களையும் நாங்க வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க ஒரு நேரம் நல்ல ஒரு சாப்பாடு கூட எங்களால ஆக்கி தர முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க வச்சிருக்கோம். நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து. இந்த மாதிரி நடந்துருச்சு. நீங்க இந்த இதுல நல்லாந்த வரைக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிங்க. இன்னைக்கு ஒரு விபத்துனால உங்க குடும்பமே இப்படி ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டீங்க. அது உங்க மனசுல உள்ள தைரியம் தான். உண்மையிலே நான் யார்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் நான் நின்னதில்லை. இவங்க சாரோட நம்பர் ஒருத்தவங்க கொடுத்து நான் இன்னைக்கு என் பிள்ளைங்களும் என் புருஷனுக்கோசரம் நான் இந்த இடத்துல வந்து நான் நின்று இந்த வீடியோல பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல இருந்து எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி கண்டிப்பா நீங்க சொல்லி எனக்கு என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். நீங்க அழக்கூடாது பாப்பா, நல்லா படிக்கணும் சரியா? அப்பாவோட கஷ்டம் உனக்கு தெரியுது, அம்மாவோட கஷ்டம் தெரியுது. அம்மா அழுகுறாங்கன்னு அழுகுறேன். ஆனா இது இப்படியே இருக்க, இது வாழ்க்கை மாறும் சரியா? நீ அம்மாவோட கஷ்டம் அப்பாவோட கஷ்டம் தெரியுதுல, உனக்கு சரி பண்ணிடலாம் சரியா? அழக்கூடாது. நல்லா ஒன்று மார்க் வாங்கி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க பாரு சரியா? நீ வாங்குற மார்க் தான் உங்க அம்மாவுக்கு வந்து பெரிய பூஸ்டே. அவங்க அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீ இன்னும் பெரிய பிள்ளை ஆகிட்ட சரியா? அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியா? தம்பி நீங்க நல்லா படிக்கணும் சரியா? அம்மாவுக்கு உறுதுணையா நீங்க 2 பேர் தான். இப்ப ஏன்னா உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் உங்களை பாத்துக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாச்சு சரியா? அதுக்குள்ள என்ன உதவி நான் உங்களுக்கு பண்றேன், பாத்துக்கோங்க. ரேஷன் அரிசி சாப்பாடு என்ன ஸ்கூல் 10th படிக்கிறாங்கிற, அவங்க 11th படிக்கிறாங்கிறீங்க. நல்ல சாப்பாடு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா சாப்பாடுல தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அதை வச்சுட்டு இந்த பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருக்காங்க. ஸ்கூல் போயிட்டு வரப்பல அவ்வளவு ஒரு டயர்டா வருவாங்க சார். வந்து ஒரு டீ தண்ணி கூட அவங்களுக்கு வச்சு கொடுக்க முடியாது. சாப்பாடு சாப்பிட்டு அப்படி நல்லா இருந்தாங்க. இப்ப அந்த பிள்ளைங்க ஒரு நேரம் தான், மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுறாங்க. 2 நேரம் சும்மா தான் போறாங்க. எனக்கு யாருமே கிடையாதுன்னு சார் கூட பிறந்தவங்களா. கண்டிப்பா கவலைப்படாதீங்க. இந்த கவலைகள் அனைத்தும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாறும். நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும் பையனை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போய், தம்பி ஹாஸ்பிட்டல் போயிருங்க சரி? அளவுடாங்க, இது கண் கலங்க கூடாது சரியா? உன்னால முடியும். நீ பெரிய லெவல்ல நல்லா படிச்சு வந்தனா உன் குடும்பம் திருப்பி மாறிடும் சரியா? அதனால அழாதீங்க, தைரியமா இருங்க. உடனே உங்க தேவைகள் என்னங்கிறத நான் உடனே செஞ்சு தரேன். இந்த பண உதவி இருக்கு, இந்த பண உதவி உங்களுக்கு தான். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்கு இது என்ன தேவையோ நீங்க வாங்கி கொடுங்க. இதுல தனியா பணம் இருக்கு. இந்த பணம் வந்து தம்பியோட ஹாஸ்பிட்டல் அவனுக்கு கூட்டு போய் நீங்க பல்லுக்கு சரி பண்ணிடுங்க. நீங்க 2 பேரும் ஆறுதலா அம்மாவுக்கு இருக்கணும், அப்பாவையும் பாத்துக்கணும் சரியா? சரிம்மா போயிட்டு வரணுமாக்கா? இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு பாப்பா. ஏன்னா மளிகை ஜாமான் வாங்க பிள்ளைங்க எந்த கடை தான் இருந்தது, அதான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க போயிட்டு வரட்டுமாக்கா?